ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இதுக்கு வந்து ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியான அளவு சீனி எடுத்துக்கேன். அதில் ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே மிக்சி ஜாரில் 2 வாழைப்பழமும் ஒரு முட்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் வந்து அந்த சீனி கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா அது சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும்போது சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இப்போ மீதி இருக்க அரை கப் மாவையும் வந்து இதோடையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வர்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை வந்து இந்த பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிட வேணாம். இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக வந்து தண்ணியில் கையை முக்கிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். சின்ன சின்ன உருண்டைகளாக இது மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து மேலே நல்லா மொறுமொறுன்னும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டே ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா வேணாலும் சேர்த்துக்கலாம். சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி கூட சேர்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Bye friends.